என்ன வேலை திட்டம்னு சொல்லி நீங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. உண்மையில வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்குது. நம்ம அதாவது ஆசை என்னோட கனவு வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நினைவாக போன்ற மாதிரி. அதான் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த பாம்புக்குள்ளே இருந்து நல்ல ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்த போல நம்ம இந்த வாழ்க்கை வந்து அதான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வீடை தாண்டி நல்ல ஒரு இடத்துல வந்து கட் பண்ணிட்டு எவ்வளோ காலமாக வந்து வெயிட் பண்ணிட்டு என் ஆள் என்ன விடுறாருல இன்னும் கிளைக்கிறார் விட்டு அதை ப்ரோவா அம்மா புறக்கே எடுத்துருப்பாங்க. யாப்பாடு பயத்தை ஐயோ ஓகே பெரிய காணி கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதைக்கலாம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து வளமை புலங்களோட வீட்டணிப்பம். அப்போ நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க எங்களுடைய தங்கச்சி வந்து ஏஞ்சல் ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தேன் நம்ம. அப்போ உண்மையிலே வந்து அதுவும் வந்து பெரிய அளவுக்கான சந்தோஷம் எங்களுக்கு. அதை தாண்டி வந்து எங்களோட வீடியோ பார்க்குற அன்பான உறவுகளும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. நம்ம நிறைய பேர் வாழ்த்தி போட்டிருந்தாங்க. அந்த உறவுகளுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு அப்போ பார்த்துருப்பீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிழமை கிட்ட வந்து வீடியோ போடலாம் போட்டு நம்ம. அதான் வந்து அம்மாவோட லைசன்ஸு பிறகு வீடியோ இல்லைன்னு சொல்லலாம். அதாவது நேற்று போட்ட வீடியோ மட்டும்தான். நம்ம அதுக்கான ரீசன் வந்து என்னென்னு சொன்னால் நிறைய வேலை திட்டம் ஆடுபடுத்திருந்தாங்க. நம்ம நிறைய வேலை திட்டம் அதான் வந்து தங்கச்சிൻ്റെ ஸ்கூல் வந்து அடுத்த இன்னும் ஒரு வேலை திட்டம் வந்து அது வந்து என்ன வேலை திட்டம்னு சொல்லி நீங்கள் இன்றைய தினம் வந்துட்டு அறிஞ்சு கொள்ளுங்க. உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சர்ப்ரைஸாக வந்து இருக்குது. நம்ம அதை வந்து நாங்கள் தேடி கண்டிப்பாக வந்து அலைஞ்சு திரிஞ்சு உண்மையிலே வந்து யூடியூப்பில் போடாத வீடியோ இல்லைன்னு அப்படிலாம் போட்டிருந்தாங்க. வந்து அது கூட வந்துட்டு எல்லாரும் கால் பண்ணி சொல்லியிருந்தவங்க. அதை வந்து சொன்ன இடங்கள் வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு தூரமாக இருந்தது. நம்ம சொன்னால் போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கடும் சிக்கலால் வந்து அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கே நின்று பேசிக்கொண்டிருக்கோம் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு புது வீடுன்னு சொல்லலாம். சொந்த வீடுன்ற புதுசாக நம்ம பெருக்க போகிற கூட நம்ம அதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஆசை எங்களோட கனவு வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு நினைவாக போன்ற மாதிரி. அதான் வந்து எப்படி என்று சொன்னால் அந்த பாம்புக்குள்ளே இருந்து நல்ல ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வந்த போல நம்ம இந்த வாழ்க்கை வந்து அதான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான வீடையும் தாண்டி நல்ல ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு வந்து வாடகைக்கு வந்து வந்திருக்கு நம்ம. அதை வந்து அதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ நாட்களில் வந்துட்டு ஓடுபாட்டு திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி வந்து அந்த வீட்டை வந்து நாங்கள் எங்களுடைய கைப்பற்றி விட்டோம். என்ன கைப்பற்றி விட்டோம். உண்மையில வந்து இதை விட சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொன்னால் தங்கச்சியில் ஸ்கூல் போனால் தங்கச்சியோட சந்தோஷம். அதையும் தாண்டி வந்துட்டு எங்களோட உயிர் வந்துட்டு அங்கே இருந்தால் உத்தரவு இல்லைண்ணா பாம்பால் வந்துட்டு அதை தாண்டி வந்து இங்கே வந்தது வந்துட்டு உண்மையில ரொம்ப சந்தோஷம். அப்போ இன்றைய தினம் வந்து அந்த வீட்டை தான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வீடு வந்து எங்கே இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன நோக்கத்தில் இருக்குதுன்றது தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இவங்க சொல்ல போகிறீங்களோ? சொல்கிற கொண்டு இல்லை, வீடு கிடைச்சது பெரிய லெவலில் சந்தோஷம். அதோட நல்ல ஒரு உண்மையில இது 2 பேரத்தை கூட கதைக்கிறேன்னு அப்படிலாம் இருக்கக்கூடிய அப்படியான இடம். அதோட நல்ல ஒரு என்ன சொல்கிறது வளவுத்துல வந்து ஒரு அம்சமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த சைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே கருவேப்பம் இல்லை, மற்றது நல்ல தீன் முருங்கு நிற்குதுண்ணே, நல்ல சொலிப்பான ஒரு மரம் நிற்குது. இந்த லைனில் பூக்கண்டு, அப்புறம் அங்கே 2 மாங்கண்டு, டோட்டலாக பார்த்து தென்னை நிற்குது. உண்மையில் அதுலேயே நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய இடம் தான். அதையும் தாண்டி நல்ல ஒரு வீடு.
உள்ளுக்குள்ள அறையெல்லாம் நல்ல பெருசு. நாங்கள் ரெண்டே வந்து பார்த்துனாங்களே தண்ணி வசதி. அந்த ஐயா வந்துட்டு எங்களோட வழித்துறப்பு தான் நான் தந்துட்டு போனேன். அந்த ஐயா வந்து ஸ்கூல் டைம் முடிச்சு தான் வந்தது, ஒரு 2 மணி அப்படி தான் வருவான்னு சொன்னவர். வந்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் உள்ளே பார்ப்போம் இப்படி என்ன மாதிரி இடவசதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அன்றைய தினம் வந்து பார்த்துட்டு போனோம். நாங்கள் சொல்ல போனால் நல்ல மழையெல்லாம் பெஞ்சிருந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு தண்ணியும் ஒரு ஒழுக்கம் ஒன்றுமே வந்து இல்லை. அப்போ வீட்டை பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பழைய வீடாக வந்து இருக்கும். கரண்டால வந்து 2 நாள் டிலே பண்ணினதை நான் அதுவும் இப்போ ஓகே பண்ணியாச்சு. எல்லாம் இப்போ எல்லாம் கிளியர் ஆகிட்டுது. அப்போ உள்பக்கங்கள் உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா வேறு லெவலுக்கு இருக்குது. அதை வந்து நாங்கள் தண்ணி அடிச்சிருக்க கழுவி விட்டோம்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலில் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஒரு ஆதரவாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பாருங்க இந்த வீட்டுன்ற முத்தத்தை வந்து பாருங்க எவ்வளோ தூரம் வந்து போகணும் இல்லைம்மா. இந்த பாருங்க ஓடி கொண்டு வரலாம். எனக்கு அந்த நாங்கள் கொண்டு வரும்போது விட்ட பைக் வந்து பாருங்க அவ்வளோ தேசத்தில் நிற்கிதுன்னு சொன்னால் இவ்வளவு துப்புரவாக்கா சத்தி எடுத்து போடும். நாங்கள் தனியாக துப்புராக அப்போ பெரிய அளவுக்கு இருக்குது. அப்போ தென்னை மரம் இந்த தென்னை மரம் வந்து கும்பம் தென்னை மரம் கும்பம் அப்போ ஒன்று பாருங்க இந்த பார்க்க முக்கியமாக கரண்ட் அடிச்சுருக்காங்க. நம்ம என்ன இவ்வளோ நாள் வந்து கரண்டெல்லாம் வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன். அப்போ நேற்று தினம் வந்து எல்லாம் எடுத்துருக்காங்க. அப்போ சந்தோஷம். அப்போ இதான் வந்து நாங்கள் வர்றதுக்கான வழிபாதை வந்து அப்படியே வந்துட்டு இப்போ பார்ப்பீங்க ஆவலாக வந்து வீட்டை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வீட்டை வந்து பார்ப்போம் வாங்க. இது அந்த தென்னம்பிள்ளை விற்கிறாங்க பற்றி கொத்தி எல்லாம் இருக்க போட்டுக்கிறாங்க. அது வந்து அமர்ந்து பசலியாக இருந்தாங்க. அப்படியே வாங்கினாங்க. அப்படி வந்து வீட்டை வந்து பார்ப்போம். ஓகே, எவ்வளோ காலமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த வீடு இது உண்மையிலே வந்துட்டு எங்களுக்கு வந்து கடவுள் சித்தம் போல் வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு சூழலான இடத்துல வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதாங்க அப்படி வந்து நான் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளை எடுத்து இல்லை ஜாமா நினைச்சான்னு சொன்னால் ஒரு கண்ட ஒரு முயற்சியெல்லாம் படிப்பிக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்து அப்படி ஒரு நல்ல இடம் உண்டு. அப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 4 மாமரம் நிற்குதுமா. 4 மாமரம் நிற்குது. அதாவது விளையாட்டு மாங்க வேணுமா விளையாட்டு மாங்க 4 இருக்குது. அப்புறம் வந்து பூக்கண்டு இருக்குது. அப்படின்ற எல்லா வசதியும் வந்துட்டு என்ன கலைக்கிறார் முடியாது. எங்க போனாலும் என்டிஆர் விட்டு கலை காட்டும் இருக்காங்க. அப்பா அம்மா அப்புறம் எங்க போனாலும் என்டிஆர் என்ன விடுறாருல சின்னம் கலைக்கிறார் விட்டு முருகபுரான். நான் நேசிக்கிறேன் என்னுடைய முருகப்பா. 2 முருகப்பா. ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கும் வந்து குடிக்கிறதுக்கான இட வசதிகள் வந்து எல்லாம் வந்து அடைச்சிருக்கு. ஸோ எல்லாரும் வந்து இதுக்கு வந்து கதவு இல்லை, பரவாயில்லை, ஏதோ இயற்கை கொண்டு சமாளிச்சு கொடுக்குறாங்க. அப்போ இங்கெல்லாம் மோட்டர் வசதியிலேருந்து எல்லாமே வந்து இந்த வீட்டே இருக்கு. நம்ம இது வந்து குளிக்கிற இடம் வந்துட்டு. அப்போ இதுக்கு டொய்லெட்டும் இருக்குது. அது வந்துட்டு பின்னால் வந்து இருக்குதான். இப்போ வீட்டை வந்து பாருங்க, இதான் வந்து வீடு இல்லை எப்படின்னு சொல்லி பாருங்க. இதான் வந்து வீடு. அப்படி வாங்க வாங்க. வீட்டை வந்து அவங்க கொஞ்சம் மோசம். இது வந்து கிச்சன் வந்து இப்போ உள்ளே வந்து காட்டும்போது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு வேணா. அப்பா கை கால் கொண்டு யோசிச்சான் நிறைய நேரம். சின்ன பிள்ளைல எந்த தடவை போகாது கிச்சனோடு. வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டூலைட்டுக்கும் பைப் வச்சுக்கிறாங்க. வாழை மரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பிளேன் மேக் இருக்குது. சாமானுக்கு டபுள் இது
ஒரு பிளேட் வச்சு திருப்பி அதுக்குள்ள ஒரு இது கட்டு வச்சு திருப்பி அதுக்குள்ள இந்த விளக்கம் என்ன சின்ன பார்க்க அது என்னன்னு சொன்னால் தண்ணி ஒழுகுறபடியாக மேலே சீட் போட்டு கனி ஒழுவார் இனி அவ்வளவு நான் சொன்னா பிளாட்டுக்கும் பழுது வராது. பிளேட்ல வந்து தண்ணி ஊறி நிற்கும் ஊறியோ தண்ணி ஊத்தி போடும். அதால் இப்போ மேலே கட்டி அப்படி ஒண்ணும் இல்லையா பிளாட்ல தண்ணி சிந்தாம ஒரு கட்டு கட்டி சீட் போட்டு என்ன தண்ணி சிந்தா தந்தி சிந்தார் விளக்கம் தந்ததுக்கு நன்றி. இது தண்ணி தீந்தா தூவானங்கள்லாம் வரும் ஹோட்டலுக்கு தூவானம் பெறா கட்டி தூவானம் பெறா ஓகேயா அதை ப்ரோவா அப்போ எப்படியும் அம்மா புறக்கே எடுத்துருப்பாங்க. எல்லா வேலையுமே வந்து செய்ய இருக்குது. இதுவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இங்கே வாழைக்காய் வாழைக்காய்ங்கிறாங்க வாழைக்காய்ங்க பின்னாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு வளர்ந்துருக்கு படியான ஒருத்தன் பட்டமேத்தி கொண்டு இருக்கான் மூச்சு விடாமல். ரைட் இதான் வந்து வீடு இருந்தா பார்த்துருப்பீங்க அந்த மக்களே இந்த ஓகே பெரிய காணி கிட்டத்தட்ட புது விட்ட வேலை ஆரம்பம் தெரியுமா அம்மா கலத்துறாங்க அப்படின்ட்டு அதுவரைக்கு சொல்லி வேலை இல்லை எவ்வளோ பட்டலாம் எவ்வளோ இருக்கு கருவேப்பிலை பிடிச்சோன்னு ரெண்டு வீட்லேயும் வந்து வாங்கிட்டோம். இதில் முத்தம் கூட்டினா கோமா இருக்கும். இங்கே புல்ல பிடுங்கி கூட்டணும். இந்த வாழை வேலை ரெஸ்டர் கூட்டுக்கிறேன் அப்பா ரெஸ்டர் சொல்லல பாம்பில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை எல்லாத்துலேயும் விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை அம்மா ரெண்டு புள்ளு புடுங்க மூச்சு பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய இடம் ஒன்று சொல்லி நான் உண்மையா இந்த எதிர்பார்க்க சர்ப்ரைஸாக இருக்குங்க எல்லாருக்குமே வந்து சூப்பர் வீடு. அதோட என்ன சொல்கிறது பாம்பு பூச்சி என்றது மெயின் பாம்பு அதில் எந்த விடுதலை அதோட நல்ல கருவேப்பமில்லை முருங்கையில் மாமரம் டோட்டலாக சொல்ல போனால் 10 தேங்காய். இந்த 10 தேங்காய் எடுத்தாலே எங்களோட வாடகை காசு கட்டலாம் ஒரு உதாரணத்துக்கு என்ன. அப்போ உள்ளுக்குள்ளே வந்து காட்டுவோம். அந்த ஐயா வந்து வீட்டு கிளப்பு கொண்டு 2 மணிக்கு தான் வருவார். அது மாதிரி நாங்கள் வெளி வளாகத்தை துப்புரவாகணும். அங்கே வரும் வெயிலண்டா நல்ல மாஞ்சோலை. இது மாஞ்சோலை இது பூஞ்சோலை பூஞ்சோலை அன்றைக்கு மாதிரி வேலைக்கு நாங்கள் தான் அந்த ஐயாக்கெல்லாம் துப்புராகித்தான்னு சொன்னால் நாங்கள்லாம் பண்ணான்னு சொன்னேன்மா. அந்த துப்புரவாகித்தாண்டு அடுத்த வருஷம் பிறக்கும். அதான் கொஞ்சம் மழை பெஞ்சால வந்து கொஞ்சம் ஈரமாக கிடக்கு. அதான் கொஞ்சம் துப்புராக கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. இது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு கட்டின வீடாக இருக்கும். அப்பா அப்புறக்கே கட்டிப்பாங்க. ஓடு புதுசாக போடலாம். ஏன் போகலாம் விட்டுதாப்பா டிசைன் படுதாப்பா மட்டப்படுத்தி வச்சுனா நீட்டாக அதுக்கு ஒரு செல்லக்குட்டி நாய்க்குட்டி வந்து கத்தி கொண்டு இருக்கு. இந்த வகுப்புல கத்த நான் இன்னும் கத்த போகுது. எப்பாடு பயத்தை
தடி மூட்டால் பயந்துட்டு பாம்பு நான் இங்கே ஒன்று இருக்கு சொல்லிக்க வேண்டியில்லை இங்கே இல்லையே இருந்தாலும் அந்த இடம் இல்லை இதுக்கு ஓகே அப்போ கொஞ்சம் துப்புராக்கினா பிறகு பார்ப்பேனம்மா எனக்கு ஊஞ்சல் ஒன்று கட்டிட்டேன்னா பேச அனுப்பிப்பேன் விட்டு விட்டு போக மாட்டேன் நிம்மதியாக படுவேன் செவ்வளோ நீ ஆஞ்சு போகணும் இது முறிஞ்சாலும் அப்பான வேலை நான் இழுக்க முறியும் போல எனக்கு சரியா தண்ணி விட ஆதிக்குடி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி என்ன சரி பிள்ளை நல்லா தான் படிக்க போனது ரைட் ஆனால் எந்த வரைக்கும் அப்பாண்ட இது கட்டாது போலக்கு அதான் சரி அது தலையிலேயும் வந்துவிடும் கூட ஐயோ சரி நேகலிய போகுது இளநீ உண்டு நல்ல இந்த வெயில கட்டிச்சு குடிச்சா சும்மா வேற லெவலுக்கு இருக்கும் ரைட் சொல்லுங்க அப்பா பயம் கீழே மண்டியில் விழுந்தாலும் அப்படியா ஆயினப்பா கொக்குதை செய்யாது എൻ്റെ ரைட் ஏறணப்பா ஏறப்பா யாரு ஆல்ரெடி வையா யாரும் ஆயக்குள்ளாப்பா பார்த்துருக்கு போல இது மேலே பறந்துடணும் ஏப்பா இது இடையில பறந்துடும் அது சுருன்னு வரும் இடுப்பு கட்ட வைத்து அப்பா ஆக்கள் வலிக்க வேண்டும் என்னம்மா தண்ணி தாகமா கிடக்கு பொருள் தான் வந்த அப்பா வெட்டி தந்தது குடி குடி கலைக்கு இல்லை நீ எவ்வளோ பாடுபட்டாரு மேலே நீ நம்ம கிட்ட போ நீ துப்புரா கிட்ட வா குத்துது மீதான அப்போ விளையாடு விளையாடாதான் அது முருங்கையில கொஞ்சம் வாங்கிட்டு போய் அம்மா மீசதாடி இல்லையோ மீசதாடி இல்லையா அம்மாவுக்கு அன்னைக்கு கமெண்ட்ஸில் வந்தாரு நான் தாடி என்னது மீசதாடி இருக்கு வலியும் கொண்டு கொஞ்சம் கிட்ட அவன் சுகமணி ஆகும் உப்ப காய்கறி கொண்டாட்ட கட்டம் சரி
ஆ மரமான மண்ணுக்குள்ள ரைட் உன்னால முடியாதுண்டு ஒரே சொல்லு நம்பாதே ஒரே மாட்டேன் தொட்டு ஆத்து அப்புறம் மண்டை அடிச்சு போட்டு அது அப்போ அந்த மண்டியில் தங்கிட்டு விழுந்தது அப்போ எழுத்தலாம் பிடுங்க சிரிக்க கூட மக்களை மன்னிச்சு கொள்ளுங்க அது சண்டை வைக்கிற சூம் அப்படியா பாக்கு அப்ப எல்லாரும் கோத்தந்துலாம் காட்டும் அப்பா சைக்கிள் நட்டு போட்டுருவாரு நடுத்தனே கல்யாணம் என்ன சரிக்கணும் நினைக்கிறப்பா இவ்வளோ சுத்தி மரியாதை இல்லை என்ன அவர் சுத்தி எனக்கு பிடிச்சி பிடிச்சு வேணும் தொங்குறதுக்கு வடிவேல் அந்த சோட்டியை படுக்கணுன்ற மாதிரி பின்ன என்ன என்ன மாடல் இது என்னென்ன குடிக்கிறது மாசம் குடி ஒருத்தர் அந்த ஐயால கோசை கொண்டாடு இது குடிக்கலாம் அப்பா அவன் தாராண்ட சொன்னாதான் அப்பா ராவா வட்டிதா ஆ எனக்கு இப்படி வட்டிதா நேரா வட்டி தந்த வேலை தெரியா வட்டி தந்த வத்தாம குடிக்க வச்சு காட்டுறது அப்படிதான் பட்டு இருந்தார் இதான் ராவா இதான் ராவா பட்டு அப்பா இது அப்பா அப்பா தண்டாள கொடுத்து அப்பா கொப்பரை தேங்காய் குடிக்கிறேன் அவ தும்பலாக வலிச்சடியப்பா தும்பலாத பட்டி அறி ஓ மீசை இல்லை எடுத்து நல்லது എൻ്റെ മനസ്സുകളാ നീ കത്തി ഉള്ള നിറയെ പടം ഉണ്ടാവും சரி ஓகே அப்போ இதுக்கு வந்த அப்புறம் நீ வேற கூட வீடியோக்கள் வந்து பார்க்கணும் நாளை தினம் கண்டிப்பாக சொல்லுவோம் நம்ம உண்மையா ஏன்னா அந்த விட்டால் சிக்கல் எல்லாமே வந்து இந்த விட்டு இதில் வச்சு எல்லாமே செய்யலாம் தெரியுமா ஓ உண்மை தானே சரி ஓகே முடிச்சலாமே ஓகே பாய் நாங்கள் எங்களுடைய வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் சமையலுக்கு டைம் ஆகி போகணும் பாய் பாய்